ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இஸ்லாமிய வீடுகளில் ரொம்பவும் ஃபேமஸான ஈத் பெருநாள் ஸ்பெஷல் ஸ்வீட் வட்டலப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் கரெக்டான ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. நான் முட்டையை இந்த கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இதுதான் என்னோடய அளவு கிண்ணம். இந்த முட்டை இதில் எத்தனை அளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு தான் நான் தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக கரெக்டாக 4 முட்டை கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் தேங்காய் பால் எடுக்கணும். இதை இன்னொரு கிண்ணத்துக்கு ஊற்றிடலாம். நான் ஒரு அரை முடி தேங்காய், பெரிய தேங்காயை கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை விட இது எக்ஸ்ட்ரா இருக்க தான் நினைக்கிறேன். அதனால் இன்னும் ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். 5 முட்டை ஊற்றிருக்கேன். இதே இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ 5 முட்டை அதில் ஊற்றியாச்சு. இது கூட தேங்காய் பால் இந்த கிண்ணத்துலேயே நம்ம அளந்து எடுத்துடலாம். திக்கான பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வட்டலப்பமும் நல்லா திக்காக வரும். இப்போ தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் ஊற்றணும், ரெண்டாவது நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும் இல்லையா, அதே அந்த அளவுக்கும் தேங்காய் பால் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் நமக்கு மிச்சம் இருக்குது. அதை சேர்க்குறதா இருந்தால் இன்னொரு முட்டை சேர்க்கணும். இப்போ இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இன்னொரு முட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ கரெக்டாக 6 முட்டை எடுத்துருக்குறோம். 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்குறோம். நமக்கு 4 முட்டை 1 கப்பு ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ 6 முட்டை சேர்த்துருக்குறோம். 1.5 கப்பு முட்டை, 1.5 கப்பு தேங்காய் பால். இப்போ 1 கப்பு ஃபுல்லாக நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். அதனால் 1 கப்பு நிறைய சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மிக்சிலலாம் எதுவுமே போட வேணாம். நம்ம இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா அடித்தாலே நல்லா கரைஞ்சி வந்துடும். இது நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த முட்டையெல்லாம் நல்லா உடஞ்சி ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும். மிக்சியில் அடித்தாக்கா அந்தளவுக்கு பதம் வராது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இதிலே நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்துட்டோம். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டாமல் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் நெய்யை ஃபுல்லாக தடவி அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டை கலவையை வடித்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே வடிச்சிடலாம். நான் ஏலக்காய் தோலை எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் நசுக்கி இதில் சேர்த்தேன். இப்போ இதில் வடித்து எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இது கூட மில்க் மேடு சேர்த்துக்க போகிறோம். நம்ம சர்க்கரை கொஞ்சம் 1 கப் சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ அதை ஈடுகட்டுற மாதிரி மில்க் மேடு சேர்த்துடலாம். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் அதிகமாக சேர்த்திங்கனாலும் நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது எல்லா பக்கமும் கலக்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு கீழே ஒரு வளையம் வச்சுருக்கேன். அது மேலே இதை போட்டு இதுக்கு உள்ளே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கு மேலே மேல் பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருவோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு கத்தி, ஸ்பூன் ஏதாவது வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் சரியாக வேகலை. இன்னும் ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை இப்படியே எடுத்து சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ ஓரங்கள்லாம் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே தட்டில் கவுத்துனிங்கன்னா சூப்பரான வட்டலப்பம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை தட்டுக்கு மாற்றி எடுத்துட்டோம். மேலே அழகுக்காக பார்த்திங்கன்னா முந்திரி பருப்புகளை உங்களுக்கு என்ன மாதிரி மாடலில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இதை அப்படியே பீஸ் போட்டுக்கலாம். இது பாருங்கள், அப்படியே வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அது முட்டை, தேங்காய் பால் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட்டான வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.